ஹாய்! ஸோ இன்னைக்கு இந்த மினி விலாக்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அமேசான் ஃபைண்ட் தான் பார்க்க போறோம். ஸோ ரொம்ப நாளா எனக்கு கீலாம் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க ஒரு குவாலிட்டியான ஒரு கண்டெய்னர் வந்து தேடிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அது வந்து அமேசான்ல கிடைச்சது. ஸோ நான் வந்து ஒரு 2 செட் ஆஃப் ஜார்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒன்னுத்துல வந்து குக்கிங் ஆயிலும், இன்னொன்னுத்துல வந்து கீயும் ஸ்டோரேஜ் பண்ணிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, வித் ஸ்பூனோட வருது. இதோட ஹேண்ட்லிங்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. ஸோ இதோட லிங்க் வேணும்னா லிங்க்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்க டிஎம்க்கு லிங்க் சென்ட் பண்றேன். ஸோ டுடே லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, நான் எக் கறி வித் கோங்குரா பப்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இதோட ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு 10 நிமிஷம் போல் துவரம் பருப்பை நல்லா ஊற வச்சுட்டு, ஒரு குக்கரில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு பெரிய சைஸ் ஆனியன் அண்ட் டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு, ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா, அப்புறம் ஒரு கீரைக்கட்டில் ஆஃப் கீரைக்கட் போல் கோங்குரா ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு. ஸோ இது வந்து ஒரு 6 to 8 விசில் விட்டுட்டு ப்ரெஷர்லாம் போன அப்புறம் ஒரு மத்தில் கடைஞ்சிக்கிறேன். ஸோ கீரை குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ நான் ஃபைனலாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்றேன். ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, கொஞ்சம் போல் வடகம், கொஞ்சமாக சீரகம், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு, அவ்வளோதான் தாளித்து கொட்டிக்கிறேன். ஸோ இந்த குழம்பு வந்து ஆந்திராவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். கோங்குரா பப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் இதுக்கு வந்து எக் கறி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் ஒன் இம்பார்ட்டன்ட் நோட், இதுக்கு வந்து புளி வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா புளிச்சக்கீரையில் இருக்கிற புளிப்பே எனஃபாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம தக்காளி வேறு ஆட் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.